வார்த்தை வாசிங்கள். சங்கி ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்கள். ஆதியாகமம் 15:1. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, பயப்படாதே, நான் மகா பெரிய கேடகமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை கேடகமாக இருக்கிறார். கேடகம் என்றால் போருக்கு செல்கிறவர்கள் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக அவர்கள் மேல் எந்த அம்புகளும் பாயாதபடிக்கு அவர்கள் ஒரு பெரிய ஒரு ரவுண்டாக இருக்கும் அந்த கேடகம். அந்த கேடகத்தை அவர்கள் பிடிக்கும்பொழுது மற்றவர்கள் எதிரிகள் அவர்கள் மேல் அம்பு எய்யும்பொழுது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அதுதான் கேடகம். அதே தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்கிறார். ஆபிரகாமே, மைக்கில் அதை கொஞ்சம் வாசிங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த நாளில் நம்ம நினைப்போம், ஆபிரகாமுக்கு தானே கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், எனக்கு இல்லையே என்று சொல்லலாம். யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அவர்கள் எல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததியார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அது நமக்கும் சொந்தம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று அவருடைய பிள்ளையாய் இருக்கிற நாம் எல்லாரும் ஆபிரகாமுடைய சந்ததிகள். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தம் நமக்கே அது சொந்தமாக இருக்கிறது. இந்த காலையில் கூட நமக்கு கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், பயப்படாதே. என்னென்ன பிரச்சனையில் என்ன காரியத்தில் நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ உங்களை பார்த்து, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, என் மகளே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். எந்த மகனை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே மகளே, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3:7. கேடகம் என்றால் ஒரு ஷீல்டு என்று சொல்லுவோம். வாசிங்க. கலாத்தியர் 3:7. மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. விசுவாச மார்க்கத்தான் நம்ம எல்லாம் தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களா. நம்மை பார்த்து தான் சொல்கிறார், நாம் எல்லோரும் ஆபிரகாமுடைய சந்ததிகள் என்று சொல்கிறோம். ஹல்லேலூயா. நம்மையும் பார்த்து நமக்கும் அந்த வாக்குத்தத்தம் சொந்தம். அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளது. அதனால அவருக்கு தானே வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆபிரகாம் எப்படி ஒரு செல்வ சீமானாய் கர்த்தர் மாற்றினார். பயப்படாதே ஆபிரகாமே, பயப்படாதே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியும் என்று அவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த காலை வேளையில கூட நம்மை பார்த்து அவர் சொல்கிறார், பயப்படாதே, நீங்க என்ன பிரச்சனையில இருந்தாலும் நான் உனக்கு துணையான் இருக்கேன், நான் உனக்கு சர்வ வல்லமை, எல்லா காரியத்தையும் சர்வத்தையும் அவர் செய்ய சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், இந்த காரியத்தை செய்ய முடியுமா, இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குதே என்று ஒரு மனதில் நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் ஆபிரகாம் கரத்தை பிடித்து சொல்றார், பயப்படாதே, வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இன்று வரை அந்த சந்ததிகள் ஆசீர்வதித்து கொண்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை பார்த்து பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறார். நமக்கு அவரு கேடகம் என்று சொன்னால் ஷீல்டு என்று சொல்லுவாங்க. சண்டைக்கு போகிறவர்கள் அந்த காலத்துல போருக்கு போறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பெரிய இப்போ டிஷ் ஆண்டா இருக்குது இல்லையா, வீட்டில எல்லாம் மாட்டிருக்க டிஷ், அது போல ஒரு முன்னாடி ஒரு பெரிய ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். அது கைப்பிடி இருக்கும். அதை பிடித்து கொண்டு இந்த கையில
போர் அடிக்கும்போது எதிரிகள் நம்மை தாக்காதபடி அதை நம்மை தடுத்து பாதுகாக்கும். அதுதான் கேடகம். அதே போலதான் கர்த்தர் நமக்கு கேடகமாயிருக்க. எதிரிகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், எதிரிகள் அடிக்க எல்லாம் பிரச்சனைகள், வன்கண், பொறாமை, அதெல்லாம் நம்மை தாக்காத படிக்கு நமக்கு ஒரு கேடகமாய் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. யுத்தம் பண்ண செல்கிறவர்கள்லாம் நிச்சயமா அதை வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் பாருங்க, மார்க் கவசம் சொல்லுவாங்க, ஒரு ஷீல்டு. ஏன்னா குண்டுகள் அவர்கள் ஷூட் பண்ணா கூட அந்த குண்டுகள் உள்ளே செல்லாதபடிக்கு இருக்கும். இந்த நாட்களிலே பிரைம் மினிஸ்டர் எல்லாம் செல்ற வாகனங்களை பார்த்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃப் என்று சொல்வார்கள், குண்டு நுழையாத வாகனம். ஏன்னா எதிரிகள் அவங்களை தாக்காதபடிக்கு அந்த வாகனத்துக்குள்ளே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அப்போ மினிஸ்டர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்போது நம்மை போல ஜனங்களுக்கு பாதுகாப்பு கர்த்தரே நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு நம்பர் ஒன், வாகனத்துல போனா நம்மளை யாரும் ஷூட் பண்ண போறதில்ல. ஆனா நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிற தேவன் கேடகமாய் இருக்கு. அதுதான் ஆபிரகாமை பார்த்து, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்று. நமக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். வேதத்திலே ஒரு 5 வகையான கேடகங்கள் உண்டு. என்னென்ன கேடகம் என்று பார்த்தால், ரட்சிப்பு என்னும் கேடகம் இருக்கு, சத்தியம் என்னும் கேடகம், விசுவாசம் என்னும் கேடகம், சகாயம் பண்ற ஒரு கேடகம். இந்த 4 காரியங்களை குறித்து தான் இந்த காலைகளை நம்ம தியானிக்க போகிறோம். நமக்கு ஒரு பாதுகாப்பு, நமக்கு ஒரு புல்லட் ப்ரூஃப் எது என்றால் கேடகம். ஹல்லேலூயா. அந்த கேடகம் எதிரிகள், எந்த பிசாசுடைய அம்புகள் நம்மை தாக்காதபடிக்கு தேவன் நமக்கு கேடகமாயிரு, அவரே நமக்கு கேடகமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த கேடகம் யாருக்கு கிடைக்கும் என்றால் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர், அவருடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த கேடகம். ஹல்லேலூயா. வாசிங்கள் யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் இருக்கிறவர்களுக்கு தேவன் கேடகமாயிருக்கிறார். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. கொலேசியர் 1:13. இருளின் ஆதிக்கத்தில் இருந்து நம்மை கொண்டு வந்தார், நமக்கு கேடகமாயிருக்கிறார். அவரே நமக்கு கேடகமாயிருக்கிறார். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 5-6ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 91:5-6. இருளில் நடமாடும் கொள்ளை நோய். பாருங்க, நம்ம நல்லா தூங்குவோம். அந்த தூங்குற நேரத்துல தான் பிசாசு பல விதைகளை நம்முடைய கனவில் பயன்படுத்துகிற ஒரு விதையா இருக்கலாம். இருளில் நடமாடும் கொள்ள நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று சொல்றார். இரவில் நம்ம தூங்குற நேரத்தில் பல பிசாசினுடைய கிரியைகள் வரலாம், நம்மை தெரியாம நிறைய வரலாம். ஆனால் நாம நல்லா தூங்கி கொண்டிருப்போம். தேவன் நமக்கு கேடகமாய் பாதுகாப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. இரவில் நடமாடும் கொள்ள நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கோ நீ பயப்படாதிருப்பாய். நம்மை அறியாத, கண்ணுக்கு புலப்படாத கிருமிகள், கண்ணுக்கு புலப்படாத பிரச்சனைகள், கண்ணுக்கு புலப்படாத தெரியாத எல்லா காரியத்தையும் தேவன் நமக்கு ஒரு கேடகமா இருந்து நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக சங்கீதம் 18:30 வாசிங்க. அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். யாரெல்லாம் அவரை நம்பி இருக்கிறோமோ அவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 30:5 வாசிங்க. 30:5. அவரே தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவருக்கோ அவர் கேடகமானவர். தம்மை அண்டிக் கொள்ளுகிற அவரை யாரெல்லாம் பிடித்து கொள்ளுகிறோமோ அவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 2:7. உத்தம
உத்தமமாய் நடக்கிறவர்கள். அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். யாரெல்லாம் உண்மையா அவருக்கு நடக்கிறோமோ, உண்மையா இருக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். அவரை பிடித்து கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்கள், எல்லா காரியத்திலும் உத்தமமாய் நடக்கிறவங்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு அவர் கேடகமா இருக்கும்போது எல்லா பிரச்சனை அந்த கேடகத்து மேலதான் விழும், நமக்கு தொடவே தோடாது. ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு அவர் கேடகமா இருக்கலாம். இந்த காலையில என்னென்ன பிரச்சனை, எப்படிப்பட்ட அவர் கேடகமா இருக்கிறார் என்றால் ரட்சிப்பு என்ற ஒரு கேடகமா இருக்கிறார். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 18:35. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ரட்சிப்பு என்னும் கேடகத்தை எனக்கு தந்தீர். பாருங்க, நம்ம புறஜாதி மார்க்கத்திலிருந்து இருந்த நம்மை அவருடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்து ஒரு ரத்தத்தினாலே நம்மை பாவமர கழுவி நமக்கு ரட்சிப்பு என்ற ஒரு கேடகத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்? எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரட்சிப்பு என்ற கேடகத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டில எல்லாம் என்ன பண்ணாங்க, பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் நிலைக்கால் வாசலில் தெளிக்கப்பட்டது. ஆனால் எகிப்தியர்களுக்கோ அது தெளிக்கப்படவில்லை. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே இயேசுவின் ரத்தம் பூசப்பட்ட அந்த இடத்துல எல்லாம் தேவனுடைய பாதுகாப்பு, சங்கார தூதர் அது உள்ள நுழையவே இல்லை. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய நியாய பிரமாணமான நமக்கு அவர் நியாய பிரமாணத்தை அவர் நமக்காக என்ன பண்ணாரு, முடித்தார். பாவங்களுக்காக, சாபங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தப்பட்டார். அல்லேலூயா. அந்த ரத்தம் சிந்தப்பட்டதுனால எல்லாம் நமக்கு வந்த ஆக்கினை, நமக்கு வந்த பிரச்சனை, நமக்கு வந்த பாவம், நமக்கு வந்த சாபத்திலிருந்து எல்லாம் அவரே நமக்கு கேடகமாய் இருந்தார். அல்லேலூயா. அவர் ரட்சிப்பு என்ற கேடகத்தை நமக்கு கொடுத்ததுனால நமக்கு வந்தது எல்லாம் அவர் மேலே விழுந்தது. அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். நானே உன் பரிகாரி என்று அவர் நமக்கு ரட்சிப்பு என்ற கேடகத்தை கொடுத்ததுனால எல்லாம் நியாய பிரமாணத்தையும் அவர் மேல் விழுந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. என்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று நமக்கு ரட்சிப்பு என்ற கேடகத்தை அவர் கொடுத்தார். அல்லேலூயா. விலை மதிக்க முடியாத ரட்சிப்பு. இன்றைக்கு எத்தனையோ கோட்டீஸ்வரர்கள் இவ்வளோ இயேசுவை அறியாத இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ரட்சிப்பின் சந்தோஷத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் இயேசுவை அறியாத ஜனங்க இந்த நாளில எப்படி இருக்கிறாங்க. ஆனா உண்மையை என்னையும் ரட்சித்தது நம் தாயின் கல்வியிலே உருவாகும் போது நம்மை பிரித்தெடுத்தார், ரட்சிப்பு கொடுத்தார், அவருடைய பிள்ளையாக மாற்றினார் என்றால் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. அதான் ரட்சிப்பின் சந்தோஷத்தை உனக்கு தந்தேன் என்று சொல்லுகிறார். ரட்சிப்பு என்ற கேடகம் அவர் நமக்கு இருந்ததுனால தான் நமக்கு நம்மேல் வர வேண்டிய சாபங்கள், ஆக்கினைகள் எல்லாம் அவர் மேல் விழுந்தது. அவருடைய தழும்புகளாலே நாம் சுகம். எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ பாருங்க, மாஸ்க் போட்டோம். கொரோனா நாட்களில மாஸ்க் போட்டோம். எதனால? நம்மளுக்கு உள்ள எந்த கிருமியும் உள்ள வராதபடி வாயை மட்டும்தான் மாஸ்க் போட்டோம். ஆனால் அதே போலதான் நமக்கு மேல வர வேண்டிய சாபம், நம்ம மேல வர வேண்டிய வியாதி, நமக்கு வர வேண்டிய எல்லா நியாய தீர்ப்பையும் இயேசுவின் மேலே விழுந்தது. அதனால்தான் அவர் நமக்கு கேடகமா இருந்ததுனால நமக்கு அவர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக சத்தியம் என்னும் கேடகம். இரண்டாவதாக சத்தியம். சங்கீதம் 91:4 வாசிங்க. சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டையிலும் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும்
கேடகமாகும். சத்தியம் என்றால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். அந்த நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறவர் அந்த சத்தியம் என்ற கேடகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சத்தியம் வேத வசனத்தின்படி நாம் நடக்கும் போது, நாம் வாழும் போது, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தியம் என்னும் கேடகம். வாசிங்கள் யோவான் 17:17 என்று வாசிங்க. யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஹல்லேலூயா. சத்தியம் என்றால் அவருடைய வசனம் தான் நமக்கு சத்தியமாயிருக்கிறது. உயிர்ப்பிக்கிற தேவனுடைய வார்த்தை, பலவீன நேரத்தில் பலப்படுத்துகிற கர்த்தருடைய வார்த்தை, நீ சோர்ந்து போகிற நேரத்தில் சோர்வை நீக்கிற தேவனுடைய வார்த்தை, பொல்லாங்கன் எய்யும் அம்புகள் உன்னை தொலைக்காதபடிக்கு அதை தடுத்து நிறுத்துவது தேவனுடைய வார்த்தை, சத்தியம் என்னும் வார்த்தை. ஹல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 119:160. உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியமும், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். ஹல்லேலூயா. சத்தியம். அடுத்து சங்கீதம் 26:2. சங்கீதம் 26:2. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். கர்த்தருடைய வசனம் இருதயத்தை புடமிடும். அவருடைய சத்தியமாகிய வசனம் நம்மளுடைய மனசாட்சி எல்லாம் எதுவும் மனசாட்சியை வாதிக்கும். நம்முடைய சத்தியம் நம்முடைய இருதயத்தை துளைக்கும். கர்த்தருடைய வார்த்தை கணுக்களை வெவ்வேறாக பிரிக்கும். இரவும் பகலும் நம்முடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய், கர்த்தருடைய வார்த்தை நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பார், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை. யாரெல்லாம் அப்படியே ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய வசனத்தை நடுங்குகிறவனையோ நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ அந்த சத்திய வார்த்தைக்கு வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிகளா இருக்கும்போது, வேத வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். யோவான் 8:31-32. சிங்க யோவான் 8:31-32. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்ற கேடகம், நீங்க யாரெல்லாம் அதன்படி அதை சத்தியத்தை பிடித்து கொண்டு நீங்க நடக்கிறீர்களோ உங்களை விடுதலையாக்கும். என்ன பிரச்சனை, உங்களுடைய கடன் பிரச்சனை இருக்கும் போது வேத வசனத்தை ஆராய்ந்து படித்து நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு கடன் பிரச்சனை மாறும். வேற எந்த பிரச்சனையா இருக்கலாம், தேவனுடைய வார்த்தையை நீங்க தியானிக்க வேண்டும். அவருடைய வசனமானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த கருக்குள்ள பட்டயத்தை நீங்க எடுத்து, ஆவியின் பட்டத்தை எடுத்து நீங்க என்ன பண்ணணும், ஜெபிக்கும் போது வசனத்தை பிடித்து நீங்க ஜெபிக்க வேண்டும். அப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ சத்தியம் என்ற கேடகமாய் அவர் நமக்கு இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து சொல்ற, மகா பெரிய பலனம் உனக்கு நான் கேடகமாய் இருக்கிறேன் என்றால், சத்தியம் என்ற வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து அதன்படி நம்ம தியானித்து அதன்படி நடக்கும்போது நமக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். மூன்றாவதாக விசுவாசம் என்னும் கேடகம். வாசியங்கள் எபேசியர் 6:16. பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். விசுவாசம் என்னும் கேடகம், அதை என்ன பண்ணுமா, பிடித்து கொள்ள வேண்டும் விசுவாசத்தை. ஹல்லேலூயா. அதுதான் ஏசாயா. வாசிங்க ஏசாயா 28:16. ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது,
இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமுள்ளமான மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான். அப்போ இப்போ எபேசியர்ல வாசிக்கும் போது 6:16 பொல்லாங்கனையும் அக்கினி அஸ்திரங்கள், பொல்லாங்கன் பில்லி சூனிய மாந்திரிக கிரியைகள், வன்கண், பொறாமை, எரிச்சல், இதெல்லாம் நமக்கு முன்னாடி வரும்போது விசுவாசம் என்ற கேடகம் நம்மை பிடித்து கொள்ளும் போது அதை நம்மை தாக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆவியின் அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், தேவனுடைய வல்லமையின் அபிஷேகத்தை நாம பெற்றுக்கொள்ளும் போது, ஒரு அக்கினி போன்ற ஒரு வல்லமை கிருபைகளை தேவன் நீங்க பெற்றுக்கொள்ளும் போது எந்த பில்லி சூனிய கிரியைகளோ உங்களை தொடாதபடி இந்த விசுவாசம் என்ற கேடகம் உங்களுக்கு எதிர்த்து போராடும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர் பதறான். எந்த காரியத்துல கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை நீங்க அதை பிடித்து நீங்கள் ஜெயம் எடுக்கும் பொழுது நீங்க பதறவே முடியாது. அதான் சொல்றான், நீதிமான் விசுவாசிக்கிறவன் பதறா. விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? பயப்படவே மாட்டான். என்ன பிரச்சனை வரட்டும், என்ன சோர்வுகள் வரட்டும், என்ன சூழ்நிலை வரட்டும், அது என்னை தொடவே முடியாது. ஏன்னா கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அந்த விசுவாசம். அல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு முன்னாடி அவர் கேடகமாயிருக்கிறார், அதை தாண்டி என்னை தொடவே முடியாது என்று உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு ஒரு கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தே அனுகூலமான துணையுமானவர். அப்போ அனுகூலமான துணையா இருக்கும் போது நீங்க அந்த விசுவாசத்தை விடவே கூடாது. விசுவாசிக்கிறவர் எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஹல்லேலூயா. நீங்க நம்மை பார்த்து தான் சொல்ற, ஆபிரகாம் விசுவாச மார்க்கத்தார் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று ஏன் அவருக்கு நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறார்? ஏனென்றால் அவர் ஒரே மகனுக்காக எனக்கு ஒப்பு கொடு, எனக்கு அவர் தேவனுக்கு கீழ்ப்படினால ஒரே மகனை அவர் பலியிட வந்தார். என் தேவனால முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று அவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்ததுனால தான் தன் ஒரே மகனை அத்தனை வருடம் காத்திருந்து பெற்றெடுத்த அந்த மகனை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அது போல நம்மளுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதன் வசனத்தை நம்ம நேசிக்க வேண்டும். வசனத்தை பிடித்து அதன்படியாய் நாம் நடக்கும்போது நாம் அவர் கேடகமாயிருக்கிறார். அடுத்ததாக இதை தொடர்ந்து நிறைய நீங்களே குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்க. ஆபக்குக்கு 2:4 நீங்க எழுதி கொண்டு நீங்க வீட்டில் படிக்கலாம். அடுத்தது எபிரேயர் 10:30, ரோமர் 1:17, இதெல்லாம் நம்முடைய விசுவாசம் என்ற கேடகத்தை தேவன் கொடுக்கிறார். 4வதாக சகாயம் செய்யும் கேடகமாய் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. உபாகமம் 33:29 சகாயம் செய்யும் கேடகமாய் இருக்கிறார். முதலாவதாக ரட்சிப்பு என்னும் கேடகம், 2வது சத்தியம் என்னும் கேடகம், 3வது விசுவாசம் என்னும் கேடகம், 4வதாக சகாயம் செய்கிற கேடகமாய் இருக்கிறார். வாசிங்கள். நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னான். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க எல்லாரும் மனப்பாடம் கூட நீங்க பண்ணிக்கொள்ளலாம். சகாயம் செய்யும் கேடகமா இருக்கிறார். ஹல்லேலூயா. சகாயம் என்று சொன்னால் உதவி, எதிர்பார்க்காத உங்களுக்கு கிடைக்கிற உதவி தான் சகாயம். நம் தேவன் நம்ம கூடவே இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன தேவை, எப்போது தேவை, என்ன தேவை, எல்லாமே ஏற்ற வேலையில அவர் செய்வார். அதான் பரிசுத்த ஆவியானவர். நமக்கு பரிசுத்த ஆவியானவர் சகாயம் செய்கிற ஒரு கேடகமா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன சூழ்நிலையில ஆட்கள் உதவியா இருக்கலாம், மனுஷர் உதவி தேவையானாலும் செய்வார். எல்லா நேரத்திலும் அவர் நமக்கு உதவி செய்கிறது, அவர் சகாயம் செய்யும் கேடகமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு தான் அந்த ஸ்லாக்கியம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், என்னால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே,
உமக்கு ஒப்பானவன் யார் என்று நம்மை பார்த்து தான் சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமாய் தேவன் இருக்கிறார். இது எத்தனை பேருக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்று சொல்லலாம். எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த பாக்கியம் கிடைக்காது. உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு ஆவி, உங்களுக்குள்ள ஒரு ஆத்மா கூட நீங்க பேசணும். எனக்கு ஒப்பானவன் யார்? ஏனென்றால் எனக்கு சகாயம் செய்யும் கேடுங்க. எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் மற்றவங்களுக்கு கிடைக்காது. அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு தான் இந்த பாக்கியம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பாக்கியம். நீங்களே சொல்லி பாருங்க உங்க மனசுல, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. என்னால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்று உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார். அவர் மகிமை பொருந்திய பட்டயமாய் இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஆபத்து நேரத்தில் உதவி, மனுஷனை தேடி ஓடாதுங்க. பிரச்சனை நேரத்தில் மனுஷனை தேடி ஓடாதுங்க. எல்லாம் தேவ சமூகத்தில் நீங்கள் முழங்கால் படிட்டு சகாயம் செய்யும் கேடகமே என்று அவரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அதுதான் எப்போது நம்மோட கூட இருக்கிற சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனாய் தேவன் நமக்கு சகாயம் செய்வதற்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். இது நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். ஏசாயா 59:19 வாசிங்க. ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய சத்துருக்கள் வெள்ளம் போல சத்துரு வரும்போது உங்களுக்கு ஆவியானவர் கொடி ஏற்றுவார். ஹல்லேலூயா. வெற்றி கொடியை தேவன் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்க போகிறார். இந்த வருஷத்துல நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததிகள். ஆபிரகாமுக்கு எப்படி அவர் நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்று சொன்னாரோ, நம்மை பார்த்து அவர் சொல்கிறார், ஒவ்வொருவருக்கும் உனக்கு ரட்சிப்பு என்ற கேடகமா நான் இருக்கிறேன், சத்தியம் என்ற கேடகமா இருக்கிறேன், விசுவாசம் என்னும் கேடகமா இருக்கிறேன், அடுத்ததாக சகாயம் செய்கிற கேடகமா இருக்கிறேன் என்று உங்களுடைய கரத்தை பிடித்து ஒவ்வொருவருக்கும் அவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு பயப்படாதீங்க. உங்களுக்கு உங்க பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க. உங்களுடைய பலவீனத்தை கண்டு பயப்படாதீங்க. ஏனென்றால் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளர் நம்மோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு நமக்கு கேடகமாக இருக்கிறார். எல்லாரும் உங்க வாயை திறந்து சொல்லுங்க, எனக்கு நீங்க கேடகமாக இருக்கிறீங்கப்பா. இரவில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்குற சங்காரத்திற்கு நீர் எனக்கு கேடகமாக இருக்கிறீர். அந்த வசனத்தை வார்த்தை, ஒவ்வொரு சத்திய வார்த்தையை நீங்க விசுவாசத்தோடு நீங்க சொல்லி பாருங்க. உங்களுக்கு அவர் பெரிய கேடகம். எந்த பிரச்சனையும் உங்களை தொடாது. உங்களுக்கு அவர் கேடகமாய் உங்களுக்கு முன்னாடியே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எவ்வளவாய் பெருகிவிட்டன எதிர்த்தது போல விட்டன. எவ்வளவாய் பெருகிவிட்டன எதிர்த்தது போல மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, நடந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, நடந்து விடுவதில்லை. தகப்பனை தாங்குகிறே, என்னை தள்ளாட விடமாட்டீர். தாங்குகிறே, என்னை தள்ளாட
அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாப்புவே நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை அவைகளையே தியானம் செய்கிறேன் தினம் அறிக்கை செய்து ஜெயமெடுப்பேன் அவைகளையே தியானம் செய்கிறேன் தினம் அறிக்கை செய்து ஜெயமெடுப்பேன் கேடகமே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே செய்பவர் நீரே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். தேவன் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆபிரகாம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் அவரை பார்த்து சொல்லுகிற காரியம், ஆபிரகாமே நீ பயப்படாதே. இன்றைக்கு நம் வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு காரியங்கள் நடந்து பயத்தோடு திகிலோடு நம்ம இருந்திருக்கலாம். கர்த்தர் நம்மை பார்த்து இந்த நாள் நம்மை தேற்றுகிற வார்த்தையானது, பயப்படாதே, நான் உனக்கு எப்படி இருக்கிறேன், கேடகமாக இருக்கிறேன். நம் குடும்பங்களை கர்த்தர் அவருடைய கேடகத்துக்குள்ளாக மூடிக்கொள்ள வேண்டும். சபையை கர்த்தர் மூடிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் கர்த்தர் பாதுகாக்கணும். எப்படியாக பயணிகள் நம் டூ வீலரில் போகும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், ஹெல்மெட் போட்டுக்கொள்ளுகிறோம். அந்த ஹெல்மெட் எதற்காக போடுகிறோம், நம் தலையை கர்த்தர் பாதுகாக்க, அடிபட்டாலும் நம் தலையை பாதுகாப்பதற்காக நம்ம என்ன செய்கிறோம், ஹெல்மெட் போட்டுக்கொள்ளுகிறோம். அதே போல தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, மாம்சமான வாழ்க்கை, உலக பிரகாரம் வாழ்க்கை, எல்லா காலத்துக்கும் எல்லாவற்றுக்கும் உதவியாக இருப்பது சகாயம் செய்யும் கேடகம். ஹல்லேலூயா சொல்லலாமா? அது ஆபிரகாமுக்கு கொடுத்தார் என்றால் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாகிய ஆபிரகாமுடைய சந்ததியாகிய விசுவாச மார்க்கத்திலாகிய நமக்கும் அந்த வாக்கு தத்தங்கள் அப்படியே தான் பலிக்கும். ஆமென். அல்லேலூயா. நாம் கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக சத்தியம் என்ன கேடகம். வேதத்தை வாசிங்கள். வேதம் கிடைக்காத காலம் வரும். அதற்காக தான் வேதத்தை வாசிங்கள் என்று சொல்ல. அடுத்த வாரம் உங்கள் கையில் மத்தேயு, மார்க்கு சுவிசேஷம், விடைத்தாள், அதாவது என்ன சொல்கிறது, கொஸ்டின் பேப்பர், கேள்வி என்ன சொல்லுதுப்பா, கேள்வி பேப்பர், வினாவிடை உங்களுக்கு கைகளில் கொடுக்கப்படும். ஈஸி தான். நீங்கள் வேதத்தை பார்த்தே நீங்கள் எழுதலாம். நீங்கள் பார்த்து டைம் கிடைக்கும் போது நீங்கள் வாசித்து எங்களுக்கு நான் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் கொடுப்பீர்களானால் நிச்சயமாக சத்தியம் என்ன கேடுக நம்மை பாதுகாக்கும். என்ன சொல்கிறீங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். கடன் இருக்கா, ஃபைனான்ஸ் கிட்ட போக வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர் வெள்ளிக்கிழமை ஜெப வீட்டை நான் கூட்டிக்கிட்டு வரேன், ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு பாய் போடுறதுக்காக. அப்பொழுது நான் கேட்டேன், இவ்வளோ ஆலயத்தை இவ்வளோ அழகாக கட்டிட்டு ஒரு பிசாசு மக்கள்கிட்ட போகுதப்பா, மனசு என்னதான் இருந்தாலும் மனசு கேட்காது இல்லையா அப்படின்னு நான் கேட்கும்போது அப்போ ஆவி என்ன சொன்னார், அப்போ எனக்குள்ளே ஒரு உணர்வு, அரசியல்வாதியை நம்பி தான் ஐயா இந்த நிலைமைக்கு வந்துட்டார் மகளே. எனக்கும் வந்தது அரசியல்வாதிகளுடைய போய் உதவி கேட்ப நிறைய சான்ஸ் கொடுக்கப்பட்டது. அப்போ நான் கர்த்தர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா நான் அரசியல்வாதியை நம்பதை காட்டிலாம் உங்களை நான் நம்புகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லி நான் எனக்கு வந்த சான்ஸ் எல்லாம் நான் விட்டுட்டேன். நான் பெருமைக்காக சொல்லலை. ஏன் கர்த்தாவே, ஒரு விசுவாச தகப்பன், விசுவாச வீரர் அவர். ஏசியில் மெயின் ஏசியே, புரட்சிவாக்கத்தில் இருக்கிற மெயின் ஏசியே, அந்த இடத்துல ஐயா அவர்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு பெயரே என்ன தெரியுமா, விசுவாச வீரர். பாஸ்டர் மார்ட்டின் தாசன் சொன்னால் தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. ஐயோ, ஏசியிலேருந்து வந்தார் அவர், கண்மூடி பாஸ்டர், அவர் கண்ணை மூடிக்கின்னு தான் பேசுவார். அவ்வளோ நல்ல ஒரு பெயர், அவ்வளோ ஒரு விசுவாசத்தில் வீரனாக இருந்தார், அவர் ஒரு ஜெபத்தில் ஒரு வீரராக இருந்தார்.
என்னதான் வந்தாலும் பதறவே மாட்டார். விசுவாசிக்கிறவன் பதறான் என்ற வார்த்தைக்கு சரியான எக்ஸாம்பிள் நம்முடைய ஐயா அவர்களை கர்த்தர் வைத்திருந்தார். அப்பொழுது ஆவியானவர் சொன்னார், அரசியல்வாதியை நம்பிதானே ஐயா அந்த நிலைமைக்கு வந்துட்டார் மகளே, கடனில் வேற மாட்டிட்டல, இனி நீ அரசியல்வாதியை நம்பக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. இந்த வெள்ளிக்கிழமை கர்த்தர் என்னோடு பேசினார். உடனே நான் கர்த்தர்கிட்டப்பா, இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு மாத்திரம் எனக்கு திராணியை கொடுங்க, இனி நான் கடன் வாங்கக்கூடாதப்பா, இனி சபையினுடைய காரியங்களை நீங்களே பொறுப்பிடுங்க, எனக்கு நீங்கள் கேடகமாக இருங்கன்னு ஆதியாகமம் 15:1 கர்த்தர் என்னோடு பேசினார். அதை தான் நாங்கள் வெள்ளிக்கிழமை தியானித்தோம். தபித் அம்மாவுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா? வந்தீங்களா? லேட்டாக வந்தீங்க. சிஸ்டர் வந்தாங்க, ராஜாத்தி சிஸ்டர் இருக்கிறீங்களா? நம்ம தியானிச்சோமா? ஆமேன். உண்மையை சொல்கிறேன், கர்த்தர் என்னோடு இன்றைக்கி பேசியிருக்கிறாரு. நம்ம எதுக்கெல்லாம் என்னோடு மாத்திரமல்ல, உங்களை ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசியிருக்கிறாரு. நம் சின்ன கூட்டமாக இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாக எனக்கு பேசியிருக்கிறார். ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு எப்படி இருக்கிறேன், மகா பெரிய பலனும் கேடகமாக இருக்கிறேன். அப்போ கர்த்தரிட்ட நான் அதோடு அந்த கண்ணீரை நான் தொடச்சிட்டு, அப்பா இது வந்தாலும் சோத்துறேன் ஐயா, எனக்கு நீங்கள் கேடகமாக இருக்க போகிறீங்க, இன்றைக்கி நான் பயப்பட மாட்டேன், எனக்கு நீங்கள் சகாயம் செய்ய போகிறீங்க, எனக்கு உதவி உங்ககிட்ட தான் வரப்போகுது அப்படின்னு நான் கர்த்தரிடத்தில் அறிக்கை பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்து வந்தேன். நிச்சயமாக கர்த்தர் நம் சபைக்கு தேவைகள் எல்லாம் மனுஷரிடத்தில் இருந்தது கர்த்தரிடத்தில் நமக்கு வரப்போகிறது. இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பாருங்கள், உதவிகளை யாரிடத்துலேருந்து வரப்போகுது சொல்லுங்கள்? கர்த்தரிடத்துலேருந்து வரப்போகுது. ஏனென்றால் அவர் சகாயம் செய்கிற கேடகம், அவர் உதவி செய்ய போகிறாரு. உங்கள் ஹெல்ப் வேணும்னா நீங்கள் மனுஷரை நோக்கி ஓட வேண்டாம். என்ன சொல்கிறீங்க? எந்த காரியமாக ட்ரஸ்ட்டு ஒன்று நம்ம ட்ரஸ்ட்டு புதுசாக ஒன்று ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் திட்டமிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். அப்பொழுது யாரை பிடிப்பது, யாரை கொண்டு இதை செய்வது என்று சொல்லி 1 வருட காலமாக நான் ஜெபம் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஜெபம் பண்ணிருக்கும்போது கர்த்தர் பார்த்தீங்கன்னா அருமையாக நம்முடைய சபையில் ஜஸ்டினுடைய மாமா அவர்கள் ஒரு பத்திர ஆஃபீஸர்ன்றது எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகு தான் எனக்கு தெரிய வந்தது. அவரிடத்தில் ஒரு சின்ன ஒரு சஜஷன் கேட்டோம். சகோதரர் அவர் ஏற்கனவே இந்த சபையினுடைய பழைய விசுவாசி, அது கூட எனக்கு தெரியாமல் போய்விட்டது. அப்போ ஜெபம் பண்ணி நம்ம வெயிட் பண்ணும்போது பாருங்கள், அருமையாக அந்த சகோதரனை கர்த்தர் கொண்டு டைரக்ஷன் கொடுத்து எங்களுக்கு அந்த ட்ரஸ்டெல்லாம் ஃபார்ம் பண்ணி கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா சொல்லலாமா? அதுதான் மனுஷரிடத்திலிருந்து கூட அவரே அனுப்புவார். நாம் போய் மனுஷரை தேடக்கூடாது. நமக்கு உதவி வேண்டுமானால் எப்படி கர்த்தரே மனிதர்களை நம்மிடத்தில் கொண்டு வருவார். நம்மிடத்தில் கொண்டு இன்னென்ன காரியத்திற்கு நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் இது கலங்கிட்டு இருக்கிற, நீ ஏன் திகச்சிட்ருக்கிற, உனக்கு நான் மனிதருடைய உதவிகளையும் ப்ளஸ் தேவனுடைய உதவிகளையும் பரத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எனவே தேவன் இந்த வார்த்தைகளை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும். மாந்திரிக கிரியைகள், பொல்லாத சூனிய கட்டுகள், வியாதியின் கட்டுகள் இருக்கிறதா, அதையெல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக விசுவாசம் என்ன கேடகத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபம் பண்ணணும். ஏசாயா 59:19, லூக்கா 10:19 இதை சொல்லி நீங்கள் ஜெபிச்சு பாருங்க. நிச்சயமாக மாந்திரிக கிரியிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை கொடுப்பாரு. அதற்காகவே தேவன் நமக்கு சகாயம் செய்கிற கேடகமாகவும் விசுவாசம் என்ன கேடகமாகவும் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நன்றி ஆவியானவரே, சோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. கேட்ட வார்த்தைகளை கர்த்தாவே நீர் அப்படியே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கை கொள்ள, அதை நாங்கள் பற்றி கொண்டு ஜெபிப்பதற்கு ஐயா எங்களுக்கும் எங்கள் விசுவாச குடும்பங்களுக்கும் ஒவ்வொருக்கும் கர்த்தர் அதை கொடுத்து நீ நடத்துவீராக. கேட்கிற பிள்ளைகளுக்கும் கேட்க இருக்கிற பிள்ளைகளுக்கும் அப்பா இனிமே கேட்கிற பிள்ளைகளுக்கும் அந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. செய்தி கொடுத்த மகளை இரத்த கோட்டைக்குள்ளாக மூடிக்கொள்ளுங்கப்பா. அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவருக்கு தேவைகளெல்லாம் நீங்கள் சந்திக்கும்படி ஜெபிக்கிறையா. உங்களுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. பாதுகாத்து நடத்துங்க. துதிக மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமேன்.